ரோஜா போல ரோஜா கூட்டமாக என் அமர்ந்திருக்கும் அத்தனை பெண்களுக்கும் எனது வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் டிஎம்ஐ சிஸ்டர் எல்லாம் போட்டாங்க. ஐஓபியில் வந்திருக்கிறவங்க சாப்பாடை பரிமாறிட்டாங்க. திடீர்னு மேடம் வந்துட்டாங்க. எதுக்குடா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டேன். உங்ககிட்ட என்னோட கருத்துக்களை நான் கொஞ்சம் பரிமாறினேன். அடிக்கடி நிறைய கேட்டு டயர்டாயிட்டேன். நிறைய கேட்டீங்க காலையில் வந்து. இப்போ ஒரு சின்ன கதையை மட்டும் நான் சொல்லிட்டேன். ஒரு புத்த மடாலயம் இருந்தது. அந்த மடாலயத்துல ஒரு துறவி கூட்டிட்டு இருந்தாரு. அப்ப அதோட குரு வந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு, மரம் செடி கொடிலாம் நிறைய இருக்கு, குப்பைகள்லாம் இருக்கு, அதை கூட்டிட்டு இருக்காரு. பாக்குறாரு, என்ன பண்றேன்னு கேட்கிறாரு. அவன் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு நேரம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறாரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் புத்தருக்கு முன்னா பின்னையா அப்படின்னு கேட்கிறாரு. புத்தருக்கு நடுவுல அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதாதுங்க? உங்களை மாதிரியே பக்கத்துல நின்று அந்த இன்னொரு சிஷியனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, புத்தர் செத்து போய் இத்தனை வருஷம் ஆகுது, புத்தருக்கு முன்னா பின்னான்னு கேட்கிறாரு, இவர் நடுவுலங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கேட்கிறாரு. அந்த விளக்கத்திற்கு அந்த சீடன் பதில் சொல்றான். அதே கேள்விகள் உங்களுக்கும் அதே விளக்கம் உங்களுக்கும் நான் இப்ப சொல்றேன். முதல்ல என்ன கேள்வி கேட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்ப அந்த சீடன் என்ன சொன்னா, சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாமும் சார் கேள்வி கேட்டாங்கன்னா யாருன்னு, நான் மனுஷன் சொன்னேன். ஏன் நான் மனுஷன் சொன்னேன்னா, கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். ஆதாமுடைய விழா எலும்புல இருந்து, அதாவது கரெக்டா இந்த இடத்துல இருந்து ஏவாளை படைச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆணும் பெண்ணும் சரி சமம் அப்படிங்கிறத கடவுள் படைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சமுதாயத்துல ஆண்களோ பெண்களோ முத்திரை வச்சுட்டாங்க. இப்ப நம்ம மீது என்ன இருக்குன்னா, நிறைய குப்பை படுது. அந்த குப்பை என்ன பண்ணணும், நம்ம இப்போ சுத்தம் பண்ணணும். அது முக்கியமான குப்பை. இப்ப மேடம் இவங்க பேசும்போது சொன்னாங்க, எங்களுக்கு வெளியில போக தெரியாது, வியாபாரம் பண்ண தெரியாது அப்படின்னு நீங்க ஒரு குப்பையை நம்ம மேல படிய வச்சுக்கிறீங்க. முதல்ல அந்த குப்பையை சுத்தம் பண்ணுங்க. ஆண்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? அவங்கள பிறக்கும் போது எல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணாங்க. இப்படி நீங்களே ஒரு முத்திரையை குத்தி கொள்ளாமல் இந்த குப்பைகளை கலைக்கிற நாளாக இந்த நாள் இருக்கிறீங்க. சரியா? ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரிதான் வீட்டில் வளர்றாங்க. அது எப்படி ஆண்களுக்கு மட்டும் தெரியும் நீங்களே நம்புறீங்க? முதல்ல அந்த நம்பிக்கையை உடனே. சரியா? பெண்கள்னா மென்மை, நிலா, அது இது வேணாப்பா எங்களுக்கு. அதெல்லாம் போதும் போதும், புகழ்ந்ததெல்லாம் போதும், நிறுத்திக்கோங்க. இனி எங்களுக்கு இந்த புகழ்ச்சிக்கெல்லாம் நாங்கள் அடிப்படையை விரும்பல. பெண்கள் அழகு இல்லப்பா, நாங்கள் அறிவு. பெண்கள் அழகல்லப்பா, நாங்கள் வீரம். இதை எல்லாம் உள்ளுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கீங்க. சார் கொஞ்சம் கொலரி விட்டுருக்காரு, வெளியில கிளறி விட்டுருக்காரு, அதை வெளியில எடுங்க. இப்ப மேல இந்த சமுதாயமோ பெண்களோ யார் அந்த குப்பையை படிச்சிருந்தாலும் அதை துடைக்க வேண்டியது நம்மளுடைய மீது விழுந்த மிகப்பெரிய கடமை. நார்மன் ஜீன் அப்படின்னு ஒரு பெண், 17 வயசு அந்த பொண்ணு. அமெரிக்காவில் ராணுவத்தில் பேராஷூட் செய்கிற கம்பெனியில் 7 வந்து வேலை செஞ்சுட்டு அறிவோட. அந்த ராணுவத்தில் இருக்கவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ராணுவத்தில் பெண்கள் வேலை செய்கிறாங்கன்றதை காட்டிக்கணுன்றதுக்காக அந்த பெண்ணை ஃபோட்டோ எடுத்து போட்டாரு. நிறைய பத்திரிகையில் அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்துச்சு. அந்த பெண்ணோட அழகை பார்த்து சினிமாவில் அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த பொண்ணு பேரை மாற்றி மர்லின் மன்றோ, கேள்விப்பட்டிருக்கீங்க? மிகப்பெரிய ஒரு அழகுக்கும், அதாவது பயங்கர ஃபேமஸாக அந்த அவங்க வந்துட்டாங்க. அப்போ அந்த அழகு எப்படி, அதாவது அறிவு எப்படி மாற்றப்பட்டுச்சு, அழகாக மாற்றப்பட்டுச்சு. அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்றதே நமக்கு தெரியாது. மர்லின் மன்றோனா இப்படி போஸ்ட் கொடுப்பாங்க, ஜென்ஸ் எல்லாம் அப்படியே ஆள் பார்ப்பாங்க, இப்படிதான் இருந்தது. ஆனால் அதற்கு பின் இருந்த அறிவை இந்த சமுதாயம் அழகாக மாற்றிவிட்டது. நமக்குள்ள இருக்கிற அறிவை யூஸ் பண்ணி எழுங்க. யாரும் நம்மள நிலானே இல்லை, யாராவது சொன்னா நான் நிலா இல்லைப்பா, சூரியன், என்கிட்ட வந்தா நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லுங்க. நம்மளை யாரும் அழகுன்னு சொல்லல. நமக்கு தெரியாதா? டெய்லி கண்ணாடி பார்க்கணும், நமக்கு தெரியாதா? இல்லை, நமக்கு தெரியாம இன்னொருத்தவங்க அழகு சொல்லிட முடியுமா? அனுமதிக்காதீங்க. அழகுதான் எனக்கு
தெரியும், அறிவுனா என்ன சொல்லு, இல்லைன்னா தூரம் நில்லு அப்படின்னு என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்குள்ள இருக்கிற திறமை வெளியில வரும். தெரியாது, எனக்கு பயமா இருக்கு, சொல்லவே சொல்லாதீங்க. என்ன பயம்? குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கு, இது பயமா உங்களுக்கு? உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. முதலாவது நம் மீது இருக்கிற கரைகளை, அழுக்கை சுத்தப்படுத்தின முதல் வேலை. எப்படி அந்த சீடன் சுத்தப்படுத்தினாரோ, இந்த பெண்கள் தினத்துல நம் மீது சமுதாயமோ பெண்களோ படித்திருக்கிற இந்த குப்பையை சுத்தப்படுத்தணும். அதை விட எல்லாத்தோட முக்கியம், பெண்களுக்கு கல்வி ரொம்ப அவசியம். நாங்களும் இங்க இருக்கிற மாதிரி ஒரு கிறிஸ்டியன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளின்னு ஒரு பெரம்பூர்ல நடத்திட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அட்மிஷன் போடும்போது கூட ஒரு பொண்ணு வரும். பையனுக்கு மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் அட்மிஷன் போடுவாங்கன்னா பொண்ணுக்கு தமிழ் மீடியத்தில் போடுவாங்க. இது என்ன கொடுமை சார்? இது என்ன கொடுமை? ரெண்டு பிள்ளைங்க நீங்க தானே பெற்றீங்க. அது என்ன பையனுக்கு மட்டும் இங்கிலீஷ் மீடியம், பொண்ணுக்கு தமிழ் மீடியம், அட்மிஷனே கொடுக்க மாட்டேன் போங்க அப்படின்னாங்க. இந்த பார்ஷியாலிட்டி யார் பார்க்குறா? கடைசி காலத்தில் யார் பார்க்குறா? அவங்கள பையனா பார்க்குறா? ஒண்ணுங்க தான் பார்க்குது. என்ன வேணா சமுதாயம் முத்திரை கொடுத்துட்டோம், பட்டிமன்றத்தில் என்ன வேணா பேசிட்டோம், அதெல்லாம் உண்மையே கிடையாது. மனசாட்சியோட நம்ம பார்க்கும் பொழுது மற்றவங்க சிரிக்கிறது கூட நம்ம பெண்களே விட்டு கொடுத்துருக்கோம். நம்மளை வச்சு நல்லா காமெடி பண்றாங்க, அதுக்கு நம்ம பெண்களே விட்டு கொடுத்துருக்கோம். அதை நீங்க யோசிக்கணும். சரியா? சார் சொன்னாரு, பெண்களோட பேச்ச ஆண்கள் கேட்பாங்க. உண்மைதான், ஆதாம் ஏவாள் பேச்ச கேட்டாரு, உண்மைதான். ஆனா நல்ல விஷயத்தை கேட்டாங்கன்னா சந்தோஷம். எல்லாத்தையும் நல்ல விஷயத்தை கேட்கறாங்களா? அவங்களுக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு ஆதாம் வேணாம்னு சொல்லியிருக்க வேண்டியது ராத்திர பள்ளியத்துக்கு போட்டாங்கல்ல, ஏவாள் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். உனக்கு என்ன பிடிச்சது? நம்மகிட்ட கேட்கிற மாதிரி தப்பா நினைக்காதீங்க. கேட்கிற மாதிரி தலையாட்டிட்டு பழி வரதான் நம்ம மனத்துக்கு போட்டுருவாங்க. நல்ல விஷயத்த கத்தி கத்தி கதறி சொல்லிட்டு இருப்போம், அதுல காதலே வாங்க மாட்டாங்கிறது நிதர்சனமான. இதையே நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால ஏதோ ஒரு சின்ன பிஸ்கட்டை போட்டுட்டு நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பேசலாம் கேட்டுருக்காரு, நீங்களே உங்களுக்கு கனவு வந்துடுங்க. இந்த ரொட்டி துண்டுக்காக நீங்க பயணி போகாதீங்க. கணவனும் மனைவியும் சரிசமம். அவங்க நமக்கு அடிமை கிடையாது, நாமளும் அவங்களுக்கு அடிமை கிடையாது. ரெண்டு பேரும் மனுஷன் சமமாக வாழ வேண்டியது. நம்ம பெண்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு ஆளுமை இருக்கு. உண்மையுமே சொல்லணும்னா ஒரு குடும்பத்தை கட்டி காக்கிற ஒரு ஆளுமை இருக்கு இல்லையா? ஒரு கருத்து சொல்லுவாங்க, பெண்கள் இளமையில் கணவனை இழக்கக்கூடாது, ஆண்கள் முதுமையில் மனைவியை இழக்கக்கூடாது. ஏன் இளமையில் மனைவி இழக்கக்கூடாதுன்னா நம்ம பாதுகாப்பு இல்லை. முதுமையில ஏன் மனைவியை இழக்கக்கூடாதுன்னு சொன்னா அவங்களுக்கு கவனிப்பாரு. ஆனா கணவன் இறந்து விட்டால் பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கிறாங்களா? இல்ல, நிக்கிறோம்ல. அப்புறம் எனக்கு தெரியாது, எனக்கு பயமா இருக்கு, என்னால முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும். நல்லா சிலதை யோசிச்சு பாருங்களேன். மனைவி இறந்து விட்டால் கொஞ்ச நாள்ல கணவர் அந்த துக்கத்துல இறந்துடுவாங்க. ஆனா கணவன் இறந்து விட்டால் மனைவி நின்று குடும்பத்தை காப்பாற்றுங்கிற எண்ணமே பல ஆண்டுகள் வாழ வைக்கும். அதனால முதலாவதாக இந்த மகளிர் தினத்துல இந்த கரைகளை எல்லாம் சுத்தம் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன சொன்னாரு? எவ்வளவு தூரம் சுத்தம் பண்ணுவீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் சுத்தம் பண்ணணும். வேலை வாய்ப்பு என்பது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 2 பேரும் வேலை செஞ்சாதான் நம்ம சாதிக்க முடியும். ஒரு சம்பாத்தியை வச்சுட்டு நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது. அதனால நம்ம எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க போட்டி போடணும். அதாவது ஒரு புதுசா ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா விமர்சனம் பண்ண 1000 பேர் வருவாங்க. என்ன இந்தமா இதோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை ஏன் சாதிச்சு காட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீண் முயற்சின்னு உங்க சொன்னவங்க எல்லாரும் உங்களை விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. சாதிச்சாலும் விடாமுயற்சி, சாதிக்கிற வரைக்கும் போராடணும். ஒரு பறவை பறக்கிறது தான் அவரோட வேலை, பறப்பதில் தான் சந்தோஷம். பெண்களுக்கு போராடுவதில் தான் சந்தோஷம் இருக்கு. போராடதான் வாழ்க்கை, அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா அது வாழ்க்கையில் அப்படின்னா. அதனால போராடுவதை நிறுத்தவே கூடாது. பறவைகளுக்கு எல்லையே இல்லை, பாட்டு பறக்கும். நமக்கும் எல்லையே இல்லை. அதனால நம்முடைய போராட்டங்களை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. அடுத்தது அவமானங்கள். நம்மளாம் படாத அவமானமா? நான் நிற்கிறேன்னா இங்க நான் படாத அவமானமா? அவமானங்களை யாரெல்லாம் பொருட்படுத்தவில்லையோ
அவர்கள் சாதனையாளர்கள். அவமானங்களை பொருட்படுத்தாதீங்க. அவமானமே அவமானப்படுற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், வேலை பண்ணணும். 1000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, அதனால கவலையே படக்கூடாது. நாங்கள் கூட எங்களுடைய கல்வி நிறுவனத்தில் பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம எல்லாம் வாட்டர் பாட்டில் குடிச்சு தூக்கி போட்டு போகிறோம். நிறைய ரேப்பர்ஸ் இப்போ பிளாஸ்டிக் ஒழிக்கணும். நாங்கள் 1ஆம் தேதியிலேருந்து பிளாஸ்டிக்கே இல்லை, நாங்கள் 1ஆம் தேதி அன்றைக்கே நான் போய் வாங்குறேன், கேரி பேக்கில் வாங்குறேன். செம்ம டென்ஷன் இல்லை. அதெல்லாம் சும்மா ஒரு நாள் ஒரு சட்டம் போடுறாங்க, அந்த சட்டம் எல்லாமே மக்கள் மதிக்கிறது இல்லை. நான் கவர்மெண்ட்டை சொல்ல மாட்டேன், நம்ம முதல்ல நிறுத்தணும். அந்த கமல் ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, முதல்ல அவனை நிறுத்த சொல்லுங்க, அப்புறம் நான் நிறுத்துறேன்னு சொல்கிற மாதிரி நம்ம நிறுத்தினாதான் எதுவுமே சரியாகும். நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுடைய பிஎட் மாணவர்களும் நர்சிங் மாணவிகளும் ஸ்கூல் மாணவ மாணவிகளும் எல்லாரும் குப்பை கொடுக்கணும். பாட்டில்ஸ் கிட்டத்தட்ட 90,000 பாட்டில் குப்பை கொட்டி அதுக்குள்ள வீட்டில் நம்ம சேர்ற பால் பாக்கெட்டு, எண்ணெய் பாக்கெட்டு, இந்த கிஃப்ட் ரேப்பரு எதெல்லாம் இருக்கோ கடைக்கடையாக பொறுக்கணும். ஈவன் டாஸ்மாக் கடையில் போய் நாங்கள் பொறுக்கிட்டு வந்தோம். டாஸ்மாக் மட்டும் ஆண்களே அனுப்பணும். பொறுக்கி அதுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி அதை ஈகோ பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செங்கல் வச்சு கட்டுறோமோ அதுக்கு பதிலாக அப்படி ஒரு பிளாஸ்டிக் கல்லாத மாற்றி அதை வச்சு இந்த கல்வி நிறுவனத்தில் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரூம் கட்டிருக்கோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னா பெரம்பலூரில் அங்கே மகிழ்ச்சி சுவர்னு ஒன்று போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. அங்கே வந்து ஈகோ பெஞ்ச், அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு பெஞ்சு கட்டியிருக்கோம். ஏன்னா வர்ற பேஷண்ட்டோ இல்லை அட்டண்டரோ உட்காரட்டும், அதை பார்த்தாவது அந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கு மக்கள் முயற்சி எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. பெண்கள் வந்து ஒரு தாய், அதே மாதிரி பூமியும் ஒரு தாய். எப்படி நம்ம ஒரு அம்மா பாதுகாக்கிறாங்களோ அப்படி பூமி நம்மளை பாதுகாக்கணும். அம்மா எப்படி நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்களோ, கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பூமி நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. பூமி இருந்தால்தான் நம்ம வாழ முடியும். சரியா? அப்படி வாழலாம் அந்த பூமியை பாதுகாக்கணும். அதுக்கு நான் முயற்சி எடுக்கும்போது எனக்கு கிடைத்த விமர்சனம் கொஞ்சம் இருந்தது. இதை என்ன பெரிய ஏதோ பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு கட்டுறாங்க, அவ்வளோ விமர்சனங்கள். நீங்கள் வந்து பாருங்க அந்த ரூமை, வெங்கடேசபுரத்தில் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கு அந்த ரூம். மட்டும் பாருங்க அந்த ரூம். அப்படி கட்டுறதால என்ன ஆகுதுன்னா நமக்கு நம்ம ஒரு சுற்றுச்சூழலை வந்து நம்ம சுகாதாரமாக வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பண செலவு ரொம்ப கம்மி. என்னுடைய எய்ம் என்னன்னு சொன்னால் வீடு இல்லாதவர்களுக்கு இந்த பிளாஸ்டிக் பாட்டில்களை வைத்து வீடு கட்டி தரணும் ஒரு எய்ம். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டை நீங்களே கட்டலாம். அதுக்கப்புறம் பெரிய என்ஜினியரிங் மேடம் இருக்கிற மாதிரி என்ஜினியரிங் ஸ்கில்லாம் நமக்கு தேவையில்லை, ஈஸியாக கட்டலாம். ஸோ அதனால் நம்ம விடாமுயற்சியை விடாமல் இருக்கும். இப்போ கூட நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லையா? இது மாதிரி பல அதிகாரிகள் வந்திருக்காங்க. இவங்க நான் முதலாக சந்திக்கும் பொழுது ஒரு சாதனை பெண்ணா தான் பார்த்தேன். அதாவது இவங்க போய் ஒரு மூலையில உட்கார பெண் இல்லை, மூலையில உட்கார பெண் இல்லை, தானாக முன்வந்து செய்யற பெண். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்கணும். நான் பிஸியா இருக்கேன், எனக்கு வேலையை பண்ணணும், நான் காக்கி சட்டை போட்டிருக்கேன், நான் ஒரு இன்ஸ்பெக்டர், எந்த கர்வமும் அவங்களுக்கு கிடையாது. டவுன் டு எர்த் இறங்கி வந்து இன்னைக்கு பாருங்க அவங்க தானே வந்திருக்காங்க. இந்த தன்மை உங்களுக்கு வரணும். நம்ம அவங்க கூப்பிடணும்லாம் கிடையாது. இது என் கடன் பணி செய்து கிடப்பதே சொல்லிட்டு திருச்சி மாவட்டத்தை கலக்கி முடிச்சுட்டு எங்க கடலூர் மாவட்டத்தை பயன்படுத்த வேண்டியது யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. சரிங்களா? ஸோ நம்முடைய அந்த பெண் அதிகாரி என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கு மாதிரி வருது, நம்ம அமைதியா இருக்கணும்னு சொல்லலை, வீரமா நின்னாங்களா, எதிர்த்தாங்களா, பெரிய ஆளையே நிற்க வச்சாங்களா? அப்படி நிற்க வைக்கணும். பணி செய்யும் பொழுதும் தொழில் செய்யும் பொழுதும் இப்படி யாரெல்லாம் வராங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, விதிக்கணும். பாரதியார் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. நமக்கு என்ன சொன்னாரு? பாதகம் செய்வோரை கண்டால் நீ பயப்பொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி விதித்து விடு பாப்பா, அவன் முகத்துல உமிழ்ந்து விடு பாப்பான்னாரு. பாப்பானா அது குழந்தைக்கு தான் சொன்னாரு, நமக்கு இல்லைன்னு கிடையாது. அதே மாதிரி ஒரு பழைய காலத்து பாட்டு ஒன்று இருக்கு, உங்களுக்கெல்லாம் தேவைக்குன்னாரு, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா யார் கையில கொடுக்கலாம்? அம்மா கையில கொடுத்து போடு. அவங்க 600 ஆக்குவாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடியே 600 ஆக்கணுங்க. இப்ப நீங்களாம் 6
6 லட்சம் ஆக மாட்டீங்களா? அம்மா 8 அடி பாருங்க, புள்ள 4 அடி பாருங்க. அப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி 6 100 ஆக்குனாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப 6 லட்சமா ஆக்குவோம் இல்லையா? முடியும் இதுதான். அப்ப உங்களோட எல்லை எது? 6 லட்சமா ஆக்கணும். இவங்க வந்தவங்க பேசினாங்க, ஏதோ சார் வரல, இப்படிதான் 50 பேர் வருவாங்க, 5 பேர் கூட வரமாட்டாங்க. இதை உடைக்குமா வேணாமா? நீங்க என்ன சார் நீங்க 5 பேர் வருவீங்களான்னு கேட்டீங்க, 50 பேர் வந்திருக்கோம். அதுதான் வாழ்க்கை, அதுதான் மாற்றம், அதான் எல்லை. நமக்குன்னு ஒரு எல்லை பவுண்டரி வச்சுக்கவே கூடாது. இவ்வளவுதான் என் வாழ்க்கைன்னு போராடிட்டே இருக்கணும். எதுவரை? கடைசி வரை. 3வது கேள்வி என்ன கேள்வி? புத்தருக்கும் முன்னால் பின்னால் நடுவுல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது புத்தர் வாழ்ந்தாரு, நல்ல விஷயங்கள் செஞ்சாரு, போயிட்டாரு. சரியா? நமக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க? ஜான்சி ராணி சொல்லலாம், வேலு நாச்சியார் சொல்லலாம். எவ்வளவு பெண்கள் வீரமா வந்தாங்க. ஒரு காலத்துல உடன்கட்டை இருந்தது, அதுக்கப்புறம் இவங்க குழந்தை திருமணம், நிறைய கொடுமைகள் இருந்தது. அதெல்லாம் நம்ம கடந்து கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்படிப்பட்ட தியாகிகள் பெண்கள் இருந்தாங்க. இப்பயும் தியாகிகள் இருக்காங்க. யாரும் நினைக்காதீங்க. நான் அறக்கட்டளையில் எப்பயுமே நான் அந்த பெண்கள் தினத்துக்கு அவார்டு கொடுப்பேன். யாருக்கு தெரியுமா? தேடி பிடிச்சி உண்மையாவே எங்கெல்லாம் மூலையில் இருக்காங்களோ, முகவரி தெரியாமல் இருக்கிற பெண்களை பிடிச்சுதான் நாங்கள் வந்து அவார்டு கொடுப்போம். ஏன்னா சாதனை பெண்கள் யாரு? ஒவ்வொருத்தவங்களும் தான், எல்லாரும் தான் அவார்டு கொடுக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் சாதிச்சுட்டே தான் இருப்போம். டெய்லி இப்ப நம்ம சாதிச்சுட்டு இருக்கோம். இனி வரப்போற சாதனையாளர்களுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோம். அப்படி புத்தருக்கு முன்னும் பின்னும் நடுவில் இருக்க இப்ப நான் சாதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு துறை சொன்னாரு. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண்களாக, சோதனைகள் வந்தா அதை என்ன பண்ணணும்? ரொம்ப முடிச்சுட்டு சாதனை படைக்கிற பெண்களாக இருக்கணும். இனிமே பயம் இருக்கு, நடுக்கம் இருக்கு, அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. மேடம் இன்னும் பேச வேண்டியிருக்கு. அதனால நேரம் அதிகமாக இருந்ததால் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு தெரிந்த சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நல்லா அந்த ஸ்டோரியை உள்ள வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களை நசுக்காம உள்ள போகுங்க. சூடு அதிகமாகி விட்டால் சோறு கூட பொங்குகிறது. தோழி இந்த சிறுமை கொண்டு பொங்குவது எப்பொழுதுதான் பொங்கணும். பொங்கினாதான் வாழ்க்கை. அப்படி இருந்தா வாழ்க்கை இல்லை. அப்படி பொங்குகிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும். இந்த மகளிர் தினம் எதுக்கு கொண்டாடினாங்கன்னா, ஈக்குவலான பே இல்லை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியான சம்பளம் கொடுக்கலன்னு தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு அழகான ஒரு தொழில் முனைவோருக்கான ஒரு கருத்தரங்கு வைத்திருக்கிறார்கள். அதற்கு என்னை இன்வைட் செய்த சிஸ்டர் அவர்களுக்கும், இங்க வந்திருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும், இங்க குழுவில் இருக்கிற எத்தனை தொழில் அதிபர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன்.